Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான சம்மர் இட்லி ரெசிபி. சம்மர் இட்லினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உளுந்தே சேர்க்காம வெறும் வெந்தயம் மட்டும் யூஸ் பண்ணி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா தக்காளி கடையில் அந்த ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு, போய் வாட்ச் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ சூப்பரான வெந்தய இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். வெந்தய இட்லிக்கு நம்ம இட்லி ரைஸ் 4 கப் எடுத்துக்கலாம். ஸோ உலக்கில் தான் நம்ம அளந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கப்பு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 4 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கோம். உலக்குனா அது அரிக்காப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உலக்கில் நம்ம 4 எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம அகல் விளக்கில் தலை தட்டி இருக்கிற அளவுக்கு வெந்தயம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஓல்டு ப்ரொசீஜர். நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 கப் இட்லி ரைஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். நம்ம நார்மலாக இட்லிக்கு செய்கிற ப்ராசஸ் தான். அதே மாதிரி வெந்தயத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 hours கிட்ட ஊற வச்சிடலாம். ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் இட்லி ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாள் மார்னிங்கே இட்லி ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலைல ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி நல்லா ஊறிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். ஸோ இப்போ ஊறின அரிசிக்கு வெந்தயமும் ஊறியாச்சு. இப்போது நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம போடும் போது கம்மியாக இருந்தது, நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா மைய அரைச்சி நல்லா ப்ளஃபியாக வரணும். ஸோ வெந்தயம் நல்லா அரையணும். இதில் உளுந்தே கிடையாது, ஆனால் இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தயம் எப்படி உங்களுக்கு ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம உளுந்து அரைச்சா வருமே அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் வெந்தயம் நல்லா மாவு மாதிரி அரைக்கும் போது. ஸோ இப்போது இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா ஃபைனாக அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதில் இட்லி அரிசியை சேர்த்து அதையும் நல்லா அரைக்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு கிரைண்ட் ஆகுது. ஸோ இப்போது நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, மாவு ரெடி. ஸோ இது அப்படியே நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் உப்பு போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், இல்லைனா மாவு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உளுந்து இல்லாமல் ஒரு குளிர்ச்சியான இட்லின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கரைச்சிக்குவாங்க, உப்பு போட்டு நல்லா கைவிட்டு கரைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது 10லேருந்து 12 மணி நேரம் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். நல்லா புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இட்லி. இப்போ தண்ணியாக நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ப்ளஃபியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணியாக கரைச்சாச்சு. அந்த மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். ஸோ நல்ல வாட்ரியாக இருக்கணும். நம்ம ஆப்பமாவு பதத்துக்கு இருந்தால் கூட ஓகே தான், அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வாட்ரியாக இருக்கணும். ஸோ இப்போது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கணும். முக்கியமாக அதுதான், மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக ஹார்டாகிரும் இட்லி. இப்போது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இட்லியோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆயிரும் இல்லைனா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இட்லி ரெடி. பார்க்கும் போதே நல்லா வளவளன்னு இருக்கும். இந்த இட்லியை நம்ம சூடாக சர்வ் பண்ணணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கல் மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அதுவும் தக்காளி தொக்கோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி கடையல் அதோட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.